அழகான ஒரு வீடு, அழகான ஒரு கார், இது இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கும் இது வேணுமே என்று இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள், அப்படி இச்சிக்கிற எல்லா விஷயங்களை காட்டிலும் மிகவும் மேன்மையானது, மேலானது கர்த்தருடைய ஞானம். என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தருடைய ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே நிறைவாகும் போது அவனுடைய எல்லையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் நிரப்பப்படும். தேவன் அதை கொடுப்பதற்கு பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11வது 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அழகான ஒரு வீடு, அழகான ஒரு கார், மிக விரும்பி இது இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கும் இது வேணுமே என்று இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள், அப்படி இச்சிக்கிற எல்லா விஷயங்களை காட்டிலும் மிகவும் மேன்மையானது, மேலானது கர்த்தருடைய ஞானம். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஜெயமா வாழ்றதுக்கு மிக முக்கியம் கர்த்தருடைய ஞானம். சோ பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தை அருளும் பரிசுத்த ஆவியானவர். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று இயேசுவை பார்த்து கேட்டார்களே, அந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்ம மீது இறங்கி வருகிறார், நம்மை நிறைத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞான வரங்களை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியின் வரங்கள் எல்லாம் அபிஷேகத்திலிருந்து உண்டாகிறது. அதிலே ஞான வரங்கள் உண்டு. பொதுவாக ஞானத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 12:3 ஞானவான்கள் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கிறாங்க. ஒரு ஞானவான், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஞானமுள்ள மனுஷனை பூமி மறைக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய வெளிச்சம். வெளிச்சம் வரும்போது இருள் தன்னாக வெளியே போயிடும். ஆக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஞான கிருபைய, ஞான வரங்களை, ஞானத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நமக்கெல்லாம் தெரியும் கெட்டது என்ன, தப்பு என்ன, சரி அல்லது எல்லா விஷயங்களும் உலகத்தில் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸோ சரியான பாதையில் நடக்கும்போது அது நீதிமானினுடைய பாதையாக இருக்கும், அது வெளிச்சமாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் செய்கிறீர்களோ, செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகள் அத்தனையும் கர்த்தருடைய ஞானத்தினால தான் ஜெயம் பெறும். ஆமென் சொல்லுங்களே. ஞானத்தை குறித்து ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டிலே 200 தடவைக்கு அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 50 முறைகளுக்கு மேலாய் தேவ ஞானம், கர்த்தருடைய ஞானம், சோஃபியா ஞானம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு எபிரேய பதம் சோஃபியா. அந்த வார்த்தை, இந்த ஞானத்தை தவிர மற்றது அறிவு. பூமியிலே நம்முடைய வாழ்க்கைக்காக பல வகையான கல்வியை பெற்றுக்கொள்கிறோம், படிக்கிறோம், அறிவை வளர்த்து கொள்கிறோம். பொதுவாக கோபமாக பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானம் இருக்கா அப்படின்னு பொதுவாக கேட்க மாட்டாங்க, அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த பூமி அறிவை சார்ந்து இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சபையின் பிள்ளைகளாகிய நாம் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்திருக்கிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா. வேதத்திலே சில ஞானவான்களை குறித்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை பேச நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்.
அடுத்த வார்த்தை. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. சாலமோன் தன்னுடைய தகப்பனை குறித்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தொடர்ச்சியாய் ஆண்டவரோடு பேசும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இத்தனை மக்களை நான் நடத்த முடியாது, எனக்கு சின்ன வயதா இருக்கு, உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற எதையும் கேட்காம இவ்வளவு அருமையான உன்னை கேட்டாயே, ஆகவே ஞானத்தை தருகிறேன், அதோடு கூட உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தரேன். என்னை கேட்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே நிறைவாகும் போது அவனுடைய எல்லையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் நிரப்பப்படும். தேவன் அதை கொடுப்பதற்கு பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா மக்களையும் ஆண்டவர் தி பெஸ்ட் அதை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நாள் ஆண்டவர் ஏதோ இருக்குதுப்பா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கானானுக்குள்ள போ, அங்கே ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட், கொழுமையானதை உனக்கு நான் தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், அது பழைய ஏற்பாடு. சரி, புதிய ஏற்பாட்டில் கல்யாண வீட்டில் அவர் திராட்சரசத்தை உண்டாக்கின உடனே NIV சொல்லுகிறது, எல்லா பழைய ரசத்தை கொடுத்துட்டு தி பெஸ்ட் வைன், திராட்சரசம், தி பெஸ்ட் ரசத்தை இப்ப கொடுக்கிறியே. ஸோ புதிய ஏற்பாட்டிலும் இயேசு அங்க இருந்ததினாலே சிறப்பான அந்த திராட்சரசத்தை இயேசு தான் உண்டாக்கினார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிட்ட என்ன இருக்குதுன்னா, எப்போதுமே தி பெஸ்ட்டை தருகிற தேவன். பக்கத்தில் சொல்லுங்க, எங்கெங்கயோ அலையிறீங்கல்ல, பெஸ்ட் கிடைக்காது, ஒஸ்ட் தான் கிடைக்கும். ஆனா கர்த்தர் நமக்கு பெஸ்ட்டை தருகிற தேவன். ஸோ தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். இந்த சாலமோனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். திரளான ஆசீர்வாதங்கள் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் 2 தாய் வராங்க, 2 அம்மாமார் சொல்றாங்க, எங்க 2 பேர்த்துக்கு குழந்தை இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது இவள் குழந்தை மேல பிறண்டு படுத்ததினாலே அந்த குழந்தை மரித்து போயிருச்சு. இப்போ என் குழந்தையை தூக்கிட்டு தரமாட்டேங்கிறா, ராஜா நியாயம் பண்ணுங்க. அவ சொல்லுகிறா, இல்லை இது என் குழந்தை தான், அவ குழந்தை தான் இறந்துருச்சுன்னு. ஸோ ராஜாவுக்கு என்ன முடிவு கொடுக்கறதுன்னு தெரியல. ஒரு பெரிய பட்டயத்தை கொண்டு வாருங்கள். ஆமென். பட்டயத்தை கொண்டு சொல்றாரு, இந்த குழந்தைய 2ஆ துண்டித்து இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி, 2 பேரும் வேணுங்கிறாங்க, ஆளுக்கு பாதி கொடுத்துரு. அந்த பெத்த வயிறு பத்தி எரியும் சொல்லுவாங்களே, அந்த தாய் அழுகிறா, வெட்ட வேண்டாம், குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அவகிட்ட கொடுத்துருங்க, அங்கேயாவது இருந்தால் என் குழந்தை உயிரோடு இருக்கும் என்று சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறார், நீ தான் உண்மையான தாய். ஆமென் சொல்லுங்க, நீ தான் சரியான தாய், குழந்தைய அந்த தாயிட்ட கொடுங்க. ஸோ இந்த சாலமோனுடைய ஞானம் உலகமெல்லாம் பரவுகிறது. சேபா நாட்டு ஸ்திரீக்கு அது போகிறது. அவள் சொல்லுகிறாள், நான் பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது தெரியுமா, இவர் என்ன பெரிய ஞானமுள்ள மனுஷன், சரி போய் பார்க்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து நிறைய வெகுமதிகளை வாங்கி கொண்டு சாலமோன்ட்ட உட்கார்ந்து சேபா நாட்டு ஸ்திரீ பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை சந்தேகங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒன்று குறைய அத்தனை காரியங்களுக்கும் சாலமோன் ராஜா விளக்கத்தை பதிலை கொடுத்து சேபா நாட்டு ஸ்திரீ ஆச்சரியப்படுகிறார். அரண்மனை கட்டியிருக்கிற விதங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அந்த நாட்டின் ஆட்சியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இந்த ஸ்திரீ தான் கொண்டு வந்த எல்லா வெகுமதிகளை ராஜாவுக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் 120 தாலந்து பொன்னையும், கவுனிங்க, 120, ஒரு தாலந்து அந்த காலத்திலே 1 பில்லியன். இவன் ஏற்கனவே மிக பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். இவனிடத்தில் இருந்த ஞானத்துக்கு
இவள் சேர்த்து வைத்த இத்தனை சொத்துக்களும் ஈடாகாது. நீ இச்சித்தவைகள் விரும்பின பொருட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்திற்கு ஈடாகாது. மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தால் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. கம்ப்ளீட்டா கொண்டு வந்து சாலமோனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, அந்த சாலமோனுக்கிட்ட காணப்பட்ட அந்த அறிவு ஞானம், அவர் கொடுத்த பதில், ஒருவேளை திரும்பி போய் தன்னுடைய நாட்டை இப்படியெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்கிற எத்தனையோ விஷயங்களை கற்றிருக்கலாம். அடுத்த வார்த்தையை வாசிங்க, 11. ஓப்பரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும். சோ இவனுக்கு வெகுமதியா கப்பல்களில் வருகிறது. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. ஏதோ கையில பிடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி அடியில கொடுக்கிற ஆண்டவர்ல. அவர் ஒருவனை உயர்த்தினால் தண்ணியில வரும், பிளைன்ல வரும், சைட்ல வரும், பஸ்ல வரும், கார்ல வரும். ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவர் அவங்க மகிமைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அத்தனை விஷயங்களை கர்த்தர் கொடுக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ அழைப்பை, தாளந்துகளை, எத்தனையோ விதமான ஐடியாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், நீ ஞானத்தை பயன்படுத்தல. ஆனா நீ சோம்பேறியா இருக்கிறதுனால உனக்குள்ளே இருக்கிற ஞானம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆகவே நீ எங்க போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்னா, நீ எறும்பினிடத்திலே போய் ஞானத்தை கற்றுக்கொள். என்ன ஒரு ஆச்சரியமான உதாரணம். அந்த எறும்பு பாருங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கும், கரெக்டா தன்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கும். பிசினஸ்ல கரெக்டா போறவங்களை கர்த்தர் கரெக்டா உயர்த்திட்டே இருப்பார். வேலையிலே உத்தமமாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாதபடி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அவர் உயர்த்துகிற தேவன். ஏற்ற காலத்திலே அள்ளி தூவும் விதையை கண்ணீரோடு அவன் தூவினால், அவன் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென் சொல்லுங்களே. பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாரையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி நிரப்பி, ஆமென் சொல்லுங்களே, வழிந்தோட பண்ணுகிற கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால். சொல்றது யாரு? ஆப்போசிட் டீம். ஆமென். சிறைக்குள்ளே போட்ட பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவன் இல்லை. யாரு சொல்றா? பார்வோன் தேசத்தினுடைய அதிபதி. அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். பல காலங்கள் கடந்து வந்த பாதை தெரியும். ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று சொல்லுகிற கேள்விகள் இல்லாம மேல அவரையே பார்த்துட்டு சொன்னீங்கப்பா செய்வீங்க, உங்க டைம் வந்தா கரெக்டா நடக்குங்கிறதுல பொறுமையா இருந்து வந்து கொண்டே இருக்கிறார். சிறையில இருக்கும்போது அங்கே பான பாத்திரக்காரன், இன்னொரு மனிதன், இவங்க 2 பேரும் சொப்பனங்களை கண்டு இவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அப்பொழுது இவர் விளக்கி சொல்லிட்டு சொல்றாரு, என்ன நினைச்சுக்க, என்னைக்காவது ஒரு நேரம் வரும், அப்ப என்னை நினைவு கூர். இவன் பட்லர், இவன் சீஃப் குக்கு. தினம் சமைக்கிறதுனால சாப்பிட்டு யோசேப்பு சொன்னதை மறந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அவர் கேட்கிறாரு, யாரு சொல்லக்கூடும்னு. அப்பதான் ஞாபகம் வருது. அவன் உண்மையா மறக்கல, கர்த்தருடைய நேரம் வந்தது, அப்பதான் ஞாபகம் வருது. அவன் சொன்ன இப்போ யோசேப்பு வெளியே வருகிறார். வெளியே வந்த உடனே கனவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். சொன்ன உடனே தேசத்தினுடைய அத்தனை அதிகாரமும் யோசேப்பு கையில கொடுக்கப்படுகிறது, ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னதினால்.
ஹல்லேலூயா. இப்போ முத்திரை அவன் கையில், அவன் முத்திரை போட்டா அவ்வளவுதான். வஸ்திரங்கள், ராஜ வஸ்திரங்களை கொடுத்து அவனை தேசத்தின் மேலே உயர்த்தி சொல்லிட்டாரு, யாரு காலும் கையும் அசையக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, உலகத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, உங்களை பார்த்து தான் உலகம் பயப்படும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, அதான் ஞானம், தெளிந்த புத்திய தேவன் தந்து எப்போ எப்போ யார்கிட்ட எது மாதிரி என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்று எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி அழகா ப்ளூ பிரிண்ட் போட்டு நம்மை தெளிவாய் நடத்துகிற கர்த்தர். சோ யோசேப்பு உயர்த்தப்பட்டுட்டான். இப்ப யோசேப்புக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே ஆண்டவர் முன்கூட்டியே உணர்த்திட்டார், எகிப்திலே பெரிய பஞ்சம் வரப்போகிறது. இந்த ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும். சோ எல்லா குடும்பங்களும், எல்லா வீடுகளும், அத்தனை பேரும் தானியத்தை கொண்டு வந்து களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டான். எல்லாரும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலம் வரும்போது பட்டினி பயங்கர கொடுமை. அன்றைக்கு முதல்ல வந்தது யார் தெரியுமா? தன்னுடைய சொந்த குடும்பம், அண்ணன் தம்பி. என் அன்பான கர்த்தருடைய சபையே, ஜனமே கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் ஒரு ஞானமுள்ள தேவ பிள்ளையை உயர்த்தும் போது அவன் தான் நிறைந்தது மாத்திரமல்ல, அநேகரை நிறைய பண்ணுகிறவனாயிருப்பான். ஆமென். நிறைய பேர் இன்னும் நான் 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 காரணம் என்ன? ஒரு கிளாரிட்டி இல்லை, தன்னை தாண்டி சிந்திக்க தெரியல. தேவனுடைய விஷயம் என்ன தெரியுமா? சூரியன் வெளிச்சம் கொடுக்குது, அந்த வெளிச்சம் பூமி ஃபுல்லா அடிக்குது. நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் வஞ்சகம் இல்லாமல் இரவிலே சந்திரன் மழையை ஊத்துகிறார், காற்றை அடிக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஞானம் என்ன தெரியுமா? முதல்ல சாலமோனை போல நம்மை உயர்த்துவார். இரண்டாவது, நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பக்கத்தில் காதுல சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிறோம், கொடுக்கிறது தான் நலம். கொடுக்கிறவனுடைய கை மேல இருக்கும், வாங்குகிற கை கீழே இருக்கும். அப்ப உங்க கை எங்க இருக்கணும்? அதுக்கு கர்த்தர் ஞானம் தந்திருக்கிறார், ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரியான விதத்தில் சரியான வெளிப்பாடுகளை, சரியான காரியங்களை கர்த்தர் சொல்லி தருவார். அல்லேலூயா. தச்சனாச்சே, இவருக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு? ஏற்கனவே he was on the throne, மிக உயரமான இடத்திலே தேவனோடு உட்கார்ந்து இருக்கிறார். பார்க்கிறாரு பிதா, பரிசுத்த ஆவியானவர், பரலோகம் மகிமையா இருக்கு, எல்லா உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் அங்க இருக்க, ஆசீர்வாதமான மிக உயர்ந்த விலையேற பெற்ற கற்கள் எல்லாம் அங்க இருக்கிறது. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறாரு. இந்த இடத்துல அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறத ஏதோ கொள்ளையடிச்சு கொண்டு வந்த ஒரு பொருளாக எண்ணாம, அது தேவ தயவு, தேவனுடைய இரக்கம் என்று நினைத்து தன்னை முதல்ல தாழ்த்துகிறார். ஞானமுள்ளவன் தன்னை தாழ்த்துவான். முட்டாள் அவன் தான் என்ன பண்ணுவான்? மூடத்தனமா காரியங்களை செய்வான். பைபிள் சொல்லுது, முட்டாளுக்கு பதில் கொடுக்காத, நீயும் மூடன் ஆயிருவ. இன்னொரு இடத்துல சொல்லுது, முட்டாளுக்கு மூடனுக்கு மூடத்தனமா பதில் கொடு, இல்லைன்னா அவன் தன் மூடத்தனத்திலே பெரிய ஆளா இருப்பான். அப்போ ஒரு இடத்துல மூடனுக்கு பதில் சொல்லாதான்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல மூடனுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. யாருக்கு சொல்றது, யாரை விடுறது? ஞானம் இருந்தா யாரை விடணும், யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். ஆமென் சொல்லுங்களே. சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? உங்களை கரெக்டா நடத்துவார். திடீர்னு சாட்டை எடுத்து ஆலயத்துக்குள்ள போய் அத்தனை பேரை இழுத்தார். ஐயோ, சாந்த ரூபியாச்சே, சமாதான பிரபுவாச்சே, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தருகிறவராச்சே, இங்க அவன் சாட்டையில் அடி வாங்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு ஓடுறான். யாரையும் அடிச்சது? இயேசு. ஆமென் சொல்லுங்க. இயேசு அடிச்சாரு. அன்பின் ரூபியாச்சே, சாந்த ரூபியாச்சே, மூடனுக்கு எப்ப பதில் கொடுக்கணும்னு ஞானம் விளங்க பண்ணும். ஆமென் ஆமென் ஆமென். The Lord will lead you, Lord will guide you. யார் உங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவர்களை சந்திக்கிறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்
எதையும் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஞானம் உங்களை அழகா வெளியே கொண்டு போகும், அழகாய் நடத்தும், அழகாய் உதவி செய்யும், அழகாய் வழி நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்களே. கர்த்தருடைய வாசல்கள் திறக்கப்படும், உதவிகள் வரும். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு காத்திரே. ஆமென். கழுகுகளை போல சட்டை அடித்து உயரே எழும்புவாய். அவருடைய ஞானத்துக்கு காலத்துக்கு முன்னாடி ஓடி போய் வேலை செய்யாதே. அது அப்படியே அழிஞ்சு போயிடும், அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிரும். அவருடைய காலத்துக்கு பொறுமையாயிரும். நோவா 120 வருஷம் பேலை கட்டுனான். வரவனெல்லாம் சொல்ல கிறுக்கேன், சர்ச்சுக்கா போற என்ன கிடைச்சிரும்? சும்மா பைபிளை தூக்கிட்டு வார வாரம் போற, 100 வருஷமாச்சு ஒன்றும் நடக்கல. அவ யாரு சொன்னதையும் கேட்கல. கர்த்தர் சொன்னதை கேட்டான், ஞானமாய் செய்து கொண்டே இருந்தான். ஒரு பிளான் போட்டுட்டான். இத்தனை நாளைக்குள்ள இவ்வளவு, இத்தனை நாளைக்குள்ள இவ்வளவு, இத்தனை நாள்ல பேழையை கட்டி முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் பைத்தியக்காரனாங்க, கிறுக்கனாங்க. சர்ச்சுக்கு போறவங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. பைபிளை தூக்கிட்டு போறியா பைத்தியம், கிறுக்க, சபைக்கு வெட்டியா போறான், மதமா தீட்டான், 1000 சொல்லுவாங்க. ஆனா 120 வருஷம் அமைதியா தேவ வேலையை செஞ்சுட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. சரியான நேரம் வரும்போது ஞானமாய் தன் குடும்பத்தோடு உள்ள இருந்தான். ஞானமற்றவர்கள் அத்தனை பேரும் அழித்து போனார்கள். கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆண்டவருடைய கையை உயர்த்தி, ஆண்டவரே உன்னுடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும். என்னுடைய உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலி நினைச்சு என்ன நெருக்குறாங்க. என் கடைக்கு முன்னாடியே இன்னொருத்த கடையை போட்டுட்டான், வியாபாரம் இல்ல. ஆண்டவரே என்ன பனிஷ்மெண்ட் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன கேவலப்படுத்துறாங்க, என்ன கிறிஸ்தவன் சொல்லி விளையாட்டு காட்டுறாங்க. குடும்பத்தில் எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க, தள்ளி வச்சிட்டாங்க, தனிமையாய் வாழ்கிறோம். பயப்படாதே, ஏற்ற காலத்தில் ஞானம் வெளிப்படும். ஏற்ற காலத்தில் ஞானத்தின் வல்லமை வெளியே வரும். ஏற்ற காலத்திலே அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்து ரோம போர்ச்சபகர்கள் தங்கள் முத்திரைகளை போட்ட பிறகும் சரியான நேரத்தில் ஞானத்தின் அதிபதியாகிய கர்த்தர் உயிரோடு வெளியே வந்தார். உயிரோடு அவர் எழுந்து வந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு உயிருள்ளவராய் அவர் எழும்புவார். ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே உன்னை அவர் உயர்த்துவதற்கு அவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஞான கிருபை, ஞான வரங்கள் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்குள்ளே செயல்படுவதாக. ஒண்ணுமில்லையே, மூடிட்டாங்களே, அடைச்சு வச்சிட்டாங்களே நினைக்காதீங்க. உன்னுடைய அடைக்கப்பட்ட இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தின் மகிமை கட்டாயம் சீக்கிரம் திறக்கும், சீக்கிரம் திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன்.